அடுத்த 10 வினாடிகள் அடுத்த 10 வினாடிகளில் உங்கள் இதயத்தின் உண்மையான வலிமை, அதன் உண்மையான நிலையை காட்ட முடியும். இன்றைய இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். இன்னைக்கு நாம எந்த மருத்துவ கோட்பாடுகளையும் பேசப் போவதில்லை. ஆனால் இப்போதே உங்களுடன் உட்கார்ந்து 4 எளிய செல்ஃப் ஹார்ட் டெஸ்டுகளை செய்யப் போகிறோம். அதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே எந்த இயந்திரமும் இல்லாமல் செய்யலாம். ஒரு நிபந்தனை மட்டும். இந்த சிறிய டெஸ்டுகளை நீங்கள் பாஸ் செய்தால் உங்கள் இதயம் இன்னும் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு உங்கள் கவலை தேவையில்லை, உங்கள் பாராட்டுதான் வேண்டும். ஆனால் நீங்கள் தோல்வியடைந்தால் அல்லது சிறிதளவு சிரமம் கூட உணர்ந்தால் இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் கடைசி டெஸ்ட் நம்பர் 4 மிக முக்கியமானது. அது உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடும். அப்படியானால் உங்கள் இதய துடிப்பின் உண்மையை அறிய நீங்கள் தயாரா? வாங்கத் தொடங்கலாம். முதல் டெஸ்ட். உங்கள் கையடக்கம் இந்த வேலை செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் இதயம் உங்கள் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாமல் இருக்கலாம். இது கேட்க எளிதாகத் தோன்றலாம், ஆனால் பலர் இதில் தோல்வியடைகிறார்கள். வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். முதலில் நேராக உட்காருங்கள். இப்போது உங்கள் ஒரு கையை உங்கள் மார்பு, அதாவது இதயத்தின் உயரத்திற்கு உயர்த்துங்கள். கையை கீழே வைக்கக்கூடாது, இதயத்தின் முன் நேராக வைத்திருக்க வேண்டும். இப்போது உங்கள் நேரம் ஆரம்பமாகிறது. அடுத்த 10 வினாடிகள் முழு வலிமையுடன் உங்கள் கையை முட்டியாக மூடவும் திறக்கவும். வேகமாக செய்யுங்கள். 1, 2. முட்டி முழுமையாக மூடப்பட வேண்டும், முழுமையாக திறக்கப்பட வேண்டும். வேகத்தை அதிகரிக்கவும். நீங்கள் ஏதோ ஒன்றை பிழிகிற மாதிரி செய்யுங்கள். இன்னும் 5 வினாடிகள். நிறுத்தாதீர்கள். 8, 9 மற்றும் 10. இப்போது நிறுத்துங்கள். உங்கள் கையை கீழே விடாதீர்கள். உங்கள் உள்ளங்கைகளை கவனமாக பாருங்கள். என்ன கவனித்தீர்கள்? இப்போது இந்த முடிவை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். முட்டியை திறந்த உடனே உங்கள் உள்ளங்கை சிவப்பாக மாறி சூடு உணர்ந்தால் வாழ்த்துக்கள். இதன் அர்த்தம் உங்கள் பெரிஃபெரல் சர்க்குலேஷன் மிகச் சிறப்பாக உள்ளது. உங்கள் இதயம் மிகவும் வலிமையாக பம்ப் செய்து இரத்தத்தை உடனே நரம்புகளுக்கு திருப்பி அனுப்புகிறது. இதனை நாங்கள் பாஸ் என்று கருதுவோம். ஆனால் முட்டியை திறந்த பிறகு உங்கள் உள்ளங்கை வெள்ளையாக அல்லது மஞ்சளாக மாறி மீண்டும் சிவப்பாக மாற 5 வினாடிகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டால் அது கவலைக்குரியது. இதன் அர்த்தம் உங்கள் தமனிகளில் எங்காவது தடைகள் இருக்கலாம் அல்லது அவை இறுக்கமாகி இருக்கலாம். மருத்துவ மொழியில் இதை குறைந்த கேபிலரி ரிஃபில் என்று அழைக்கிறோம். இதயம் பலவீனமாக இருந்தால் அது முதலில் உடலின் தொலைவான பகுதிகளுக்கு இரத்த விநியோகத்தை குறைத்து முக்கியமான உறுப்புகள், மூளை அல்லது சிறுநீரகம், அவற்றை பாதுகாக்க முயற்சிக்கும். உங்கள் கை மந்தமாக அல்லது கனமாக உணர்ந்தால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி. நீங்கள் உங்கள் கார்டியோவாஸ்குலர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது. நீங்கள் இதில் தோல்வியடைந்தால் கவலைப்படாதீர்கள். இதன் அர்த்தம் நீங்கள் நைட்ரிக் ஆக்சைடு உள்ள உணவுகள், உதாரணமாக பீட்ரூட், பச்சை காய்கறிகள் சாப்பிட வேண்டும் மற்றும் தினமும் நடைபயிற்சி தொடங்க வேண்டும். இப்போது 2வது டெஸ்டுக்கு போகலாம். இந்த டெஸ்ட் கொஞ்சம் சிக்கலானது, ஆனால் மிகவும் துல்லியமானது. உங்கள் கழுத்து இந்த டெஸ்ட்டை பாஸ் செய்யவில்லை என்றால் உங்கள் இதயத்தில் ஒரு மறைந்த அழுத்தம் இருக்கலாம். அது உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். கண்ணாடி முன் நின்று கொள்ளுங்கள் அல்லது செல்ஃபி கேமராவை ஆன் செய்யுங்கள். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள். அமைதியாக நாற்காலியில் உட்காருங்கள், ஆனால் உங்கள் முதுகை நேராக வைத்திருக்கவும். இப்போது உங்கள் தலையை சிறிது பின்னால் சாய்த்து கொள்ளுங்கள், சுமார் 45 டிகிரி கோணத்தில், மிக அதிகமாக அல்ல. கழுத்தின் தோல் இறுக்கமாகும் அளவுக்கு மட்டும். இப்போது உங்கள் கழுத்தை சற்று இடது அல்லது வலது பக்கம் திருப்புங்கள். இப்போது கண்ணாடியில் உங்கள் கழுத்தின் பக்கவாட்டை பாருங்கள். காதின் கீழிருந்து காலர் எலும்பு வரை செல்லும் அந்த பெரிய நரம்பை கவனியுங்கள். அடுத்த 10 வினாடிகள் அந்த நரம்பை நன்றாக கவனியுங்கள். உங்கள் மூச்சை சாதாரணமாக வைத்திருக்கவும். 1, 2, 3. அங்கே ஏதாவது துடிப்பு தெரிகிறதா? அந்த நரம்பு மிகவும் தடிப்பாக புலம்பி வெளியே தெரிகிறதா? கவனித்துக் கொண்டே இருங்கள். 10 வினாடிகள் முடிந்துவிட்டது. இந்த டெஸ்டின் பின்னால் உள்ள அறிவியல் மிகவும் ஆழமானது. நமது கழுத்தில் ஒரு நரம்பு இருக்கிறது. அதை ஜேவிபி என்று அழைக்கிறார்கள். இந்த நரம்பு நேராக நமது இதயத்தின் ரைட் ஏட்ரியம் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதயத்தின் அந்த பகுதி. உடலிலிருந்து கெட்ட இரத்தத்தை மீண்டும் பெறுகிறது. உங்கள் கழுத்து சமமாகத் தோன்றியிருந்தால், எந்த நரம்பும் வெளியே தெரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள். இதன் அர்த்தம் உங்கள் இதயத்தில் பின்புற அழுத்தமில்லை.
உங்கள் இதயம் சுலபமாக இரத்தத்தை பெறுகிறது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே ஒரு தடிப்பான கயிறு போல நரம்பு தெரிந்தால் அல்லது அது மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். இதன் அர்த்தம் உங்கள் இதயத்தின் வலது பகுதி, ரைட் சைடு, இரத்தத்தை உள்ளே இழுக்க அதிக அழுத்தம் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கலாம், அல்லது உங்கள் நுரையீரலில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். இது இதய செயலிழப்பின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம், அல்லது வாழ்வில் பிரச்சனை இருப்பதற்கான சுட்டிக்காட்டாகவும் இருக்கலாம். மருத்துவ மொழியில் இதை எலிவேட்டட் ஜேவிபி என்று அழைக்கிறார்கள். இப்போது மூன்றாவது டெஸ்டுக்கு போகலாம். இந்த டெஸ்ட் உங்கள் இதயம் மற்றும் நுரையீரல் இடையிலான ஒத்துழைப்பை சோதிக்கும். உங்கள் இதயம் எவ்வளவு ஆக்சிஜனை சமாளிக்க முடியும் என்பதை இது காட்டும். படிகளில் ஏறும்போது மூச்சு திணறுவது இதன் பலவீனத்தின் அறிகுறி. நேராக உட்காருங்கள். உங்கள் முதுகை நேராக வைத்திருக்கவும். முதலில் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்களை ரிலாக்ஸ் செய்யுங்கள். இப்போது ஒரு நீண்ட ஆழமான மூச்சை உள்ளே இழுக்கவும். முழு மார்பிலும் காற்றை நிரப்புங்கள். இப்போது மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹோல்ட் இட். டைமர் ஆரம்பமாகிறது. 1, 2. காற்றை வெளியே விடக்கூடாது. தேவைப்பட்டால் மூக்கை அடைத்துக் கொள்ளுங்கள். 5, 6. உங்களுக்கு பதட்டம் வந்தால் விட்டு விடுங்கள். வலுக்கட்டாயம் செய்யாதீர்கள். 8, 9 மற்றும் 10. இப்போது மெதுவாக மூச்சை விடுங்கள். இந்த டெஸ்ட் மிகவும் பல விஷயங்களை சொல்கிறது. நீங்கள் 10 வினாடிகள் எளிதாக மூச்சை பிடித்து வைத்திருந்தால் உண்மையில் ஒரு ஆரோக்கியமான நபர் 30 முதல் 40 வினாடிகள் வரை பிடித்து வைத்திருக்க வேண்டும். அதனால் உங்கள் இதயம் மற்றும் நுரையீரலின் ஒத்துழைப்பு நன்றாக உள்ளது. உங்கள் இதயம் அழுத்தமான சூழ்நிலையிலும் ஆக்சிஜனை சரியாக நிர்வகிக்க முடியும். இதயம் வலிமையாக உள்ளது. ஆனால் 10 வினாடிகளுக்கு முன்பே இது முடியாது என்று தோன்றினால், உங்களுக்கு இருமல் வந்தால் அல்லது மார்பில் கனத்த உணர்வு இருந்தால் அது பலவீனத்தின் அறிகுறி. இதயம் பலவீனமாக இருக்கும்போது அது நுரையீரலிலிருந்து இரத்தத்தை வேகமாக வெளியேற்ற முடியாது. இதனால் நுரையீரலில் சிறிதளவு திரவம் சேமிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் நீங்கள் நீண்ட நேரம் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியாது. இது உடலில் ஆக்சிஜன் குறைவு மற்றும் இதய பலவீனத்தின் தெளிவான அறிகுறி. நண்பர்களே, இப்போது நாம் 3 டெஸ்டுகளை செய்தோம். முதல் டெஸ்ட் இரத்த ஓட்டத்திற்காக, கழுத்து நரம்பு டெஸ்ட் இதய அழுத்தத்திற்காக, மூச்சை பிடிக்கும் டெஸ்ட் ஸ்டாமினாவிற்காக. இப்போது நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நேர்மையாக கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்கள். நீங்கள் 3லும் பாஸ் ஆனீர்களா அல்லது ஏதாவது ஒன்றில் சிக்கல் இருந்ததா? பாஸ் அல்லது ஃபெயில் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் வயதையும் கண்டிப்பாக எழுதுங்கள். நீங்கள் கமெண்ட் செய்யும்போது உங்களுக்காக அடுத்த வீடியோ எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். மேலும் இந்த வீடியோ இங்கே வரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் மிக முக்கியமான மற்றும் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்த டெஸ்டை டாக்டர்கள் முதலில் செய்வார்கள். இது உங்கள் இதயத்தின் ரிதம் டெஸ்ட். நினைவில் கொள்ளுங்கள், இதயம் துடிப்பது மட்டும் போதாது, அது சரியான லயத்தில் துடிக்க வேண்டும். ஒரே ஒரு தவறான துடிப்பு கூட ஸ்ட்ரோக்கிற்கான காரணமாக இருக்கலாம். உங்கள் இடது கையை முன் நீட்டுங்கள். உள்ளங்கை மேலே நோக்கி இருக்கட்டும். இப்போது உங்கள் வலது கையின் முதல் 2 விரல்கள், இன்டெக்ஸ் மற்றும் மிடில் விரல், அவற்றை இடது கையின் மணிக்கட்டில் வையுங்கள். அங்குத்து விரலின் கீழே இருக்கும் அந்த கோட்டின் மீது வையுங்கள். சிறிது அழுத்துங்கள். உங்களுக்கு தக் தக் என்று உணர்கிறதா? ఈ వీడియో చూస్తున్నప్పుడే మోకాలి నొప్పి లేదా కాళ్ల బలహీనత ఉందా? 55 దాటాక ఇది నార్మల్ కాదు. కేవలం 7 రోజుల్లో కాళ్ల బలం పెంచేలా నేను ఒక తెలుగు ఈబుక్ తయారు చేశాను. యూట్యూబ్లో చెప్పలేని ఖచ్చితమైన రొటీన్, ఆహారం అందులో ఉన్నాయి. లింక్ డిస్క్రిప్షన్ మరియు పిన్డ్ కమెంట్లో ఉంది. இல்லையெனில் விரல்களை கொஞ்சம் இடம் மாற்றிப் பாருங்கள். பல்ஸ் கிடைத்ததா? இப்போது மிகவும் கவனமாக கேளுங்கள். அடுத்த 10 வினாடிகள் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த துடிப்பு சமமாக இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்வது மட்டுமே. எண்ணிக்கை போட வேண்டாம். பேட்டர்னை மட்டும் கவனியுங்கள். தொடங்குங்கள். 1, 2, 3. அது தக் 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 என்று ஒரே மாதிரியா அல்லது தக் 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 என்று ஒழுங்கில்லாமல் இருக்கிறதா? உணர்ந்து பாருங்கள். 10 வினாடிகள் முடிந்துவிட்டது. இங்கே நாம் 2 விஷயங்களை சோதிக்கிறோம். ரிதம் டாஷ் லயம். உங்கள் பல்ஸ் ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் போல ஒழுங்காக இருந்தால் அருமை. உங்கள் இதயத்தின் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறது. ஆனால்
நடுவில் ஒரு துடிப்பு தவறிவிட்டது அல்லது திடீரென்று வேகமாக ஓடி பின்னர் மெதுவாகி இருந்தால் அதை அரித்மியா என்று அழைக்கிறோம். இதனால் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அபாயம் உண்டாகும். அதனால் மூளை ஸ்ட்ரோக் கூட வரலாம். இதனை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ரேட் டாஷ் வேகம் 10 வினாடிகளில் நீங்கள் 10 முதல் 17 துடிப்புகளை உணர்ந்தால், அதாவது ஒரு நிமிடத்திற்கு 60 முதல் 100, அது சாதாரணம். ஆனால் 10 வினாடிகளில் அது 20க்கும் மேல் இருந்தால், எந்த உடற்பயிற்சியும் இல்லாமல் உங்கள் இதயம் மிகவும் அதிகமாக வேலை செய்கிறது, அல்லது அது மிகவும் மெதுவாக இருந்து உங்களுக்கு மயக்கம் வந்தால், அதுவும் டாக்டரை பார்க்க வேண்டிய அறிகுறி. அப்படியானால் நண்பர்களே, இவைதான் அந்த 4 டெஸ்டுகள். முதல் டெஸ்ட் இரத்த ஓட்டத்திற்காக, கழுத்து நரம்பு டெஸ்ட் இதய அழுத்தத்திற்காக, மூச்சு டெஸ்ட் ஸ்டாமினாவிற்காக, பல்ஸ் டெஸ்ட் ரிதத்திற்காக. நீங்கள் இந்த 4 டெஸ்டுகளையும் பாஸ் செய்திருந்தால் உங்கள் இதயம் 80% பேரை விட அதிக ஆரோக்கியமாக உள்ளது. ஆனால் அதனால் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இந்த வலிமையை பராமரிக்க தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள். உப்பை குறைத்து சாப்பிடுங்கள். மன அழுத்தத்திலிருந்து தூரமாக இருங்கள். ஆனால் நீங்கள் எந்த டெஸ்டிலும் தோல்வியடைந்திருந்தால், டாஷ் குறிப்பாக கழுத்து நரம்பு வீங்கியிருந்தால் அல்லது பல்ஸ் மிஸ் ஆகியிருந்தால், தயவு செய்து கூகுளில் சிகிச்சை தேடாதீர்கள். இவை உங்கள் உடலின் சிக்னல்கள். ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்டை சந்திக்கவும். ஒரு சாதாரண இசிஜி அல்லது எக்கோ டெஸ்ட் உங்கள் சந்தேகங்களை நீக்கிவிடும். மேலும் எந்த அபாயம் இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து சிகிச்சை பெறலாம். இந்த டெஸ்டுகள் உங்கள் விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இது எந்த மருத்துவ தீர்மானமும் அல்ல. சில நேரங்களில் குளிரால் கைகள் குளிரலாம் அல்லது பதட்டத்தில் பல்ஸ் அதிகரிக்கலாம். அதனால் பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் மீண்டும் பிரச்சனை இருந்தால் டாக்டர் தான் சரியான ஆலோசகர். உங்கள் இதயம் கடைசி மூச்சு வரை வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், மேலும் இப்படி அறிவியல் அடிப்படையிலான உயிர்காக்கும் தகவல்களை தொடர்ந்து பெற புசுர்கோன் கா சக்தி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த ஹெல்த் டாபிக்குடன் நான் உங்களை சந்திப்பேன்.